ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நான் வந்து இந்த வீடியோ எதுக்காக போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா என்னால் வந்து ஒருத்தவங்களோட சிலபஸ் வச்சு என்னால் இந்த ஒரு வாரம் இந்த 10 நாள் அப்படின்னு சொல்லி எல்லாம் முடிக்க முடியல. ஸோ நான் ஏற்கனவே என்ன ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கனால எல்லாமே நான் ஒரு டைம் படிச்சிருக்கேன். ஸோ படிச்சு ஓரளவுக்கு தெரியும் எனக்கு. அதனால இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் டீப்பாக படிச்சு இன்னும் கொஞ்சம் நான் ரிவைஸ் பண்ண போறேன். ஓகேங்களா? ஸோ அதனால என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ தமிழ் இருக்கு அப்படின்னு சொன்னா தமிழ்ல வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இயல் லைனா இயல் எல்லாம் ஃபுல்லா எழுதி வச்சுக்கிட்டேன். ஸோ இது எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடைசி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 281 வரைக்குமே இருக்கு. வித் வந்து ரிவிஷனோட ஜஸ்ட் வந்து அந்த டாபிக் மட்டும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து 10th முடிச்சுட்டேன் அப்படின்னா 10th நியூ ஃபுல்லா முடிச்சிட்டேன் அப்படின்னு 9th ஃபுல்லா முடிச்சிட்டேன்னா அப்படின்னே பாருங்க அப்படியே அடுத்த ரிவிஷன் வரும். 9th நியூ இயல் வந்து 9th ஃபுல்லா, அடுத்து பார்த்தோன்னா 10th ஃபுல்லா, அடுத்து 8th அப்படி ஸ்டார்ட் ஆகும். அப்ப 8th முடிச்ச உடனே என்ன ஆகும்? 10, 9, 8, 7 முடிச்ச உடனே என்ன ஆகும்? அந்த மாதிரி ஓகேங்களா? 10, 9, 8, 7, 6 அந்த மாதிரி வந்து வந்துட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து என்னோட பிளான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப இந்த சைடு ஜிஎஸ் பாத்தீங்கன்னாலும் அப்படிதான். இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்ல ஃபர்ஸ்ட் பாலிட்டி தான் முக்கியம் இல்லையா? ஸோ பாலிட்டி எடுத்துட்டு அதுல 6th இருந்து ஏன்னா 10th வந்து நான் நல்லா ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சிலபஸ் வைஸ் எடுத்து வச்சிருக்கேன். நான் இந்தியன் கான்ஸ்டியூஷன்னா 6th பிளஸ் 12th பிளஸ் அப்புறம் 10th அந்த மாதிரினா எல்லாமே இருக்கும், எல்லா பாயிண்ட்ஸ் இருக்கும். அந்த மாதிரி நான் படிச்சிருக்கேன் நிறையா. நான் வந்து விட்டு போறது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த ஸ்மால் இதுதான். ஸோ அதனால பாத்தீங்கன்னா ஏன் விடணும்னு சொல்லிட்டு 6th இருந்து இப்ப லாஸ்ட் 11th 12th இது வரைக்கும் என்னென்ன வேணுமோ அது எல்லாமே முடிச்சுட்டு அடுத்து ஐஎன்எம் முக்கியமா. ஸோ ஐஎன்எம் அந்த மாதிரி இப்ப நான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் 3 டாபிக் ஒரு ரிவிஷன் அந்த மாதிரி இவ்வளவு நாள்லாம் கிடையாது. டக் 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 நம்ம முடிச்சுட்டு வரோம். அவ்வளவுதான். முடிச்சுட்டு இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஐஎன்எம் முடிச்சோடனே ஃபர்ஸ்ட் என்ன படிச்சோம்? பாலிட்டியா. அப்ப பாலிட்டி ஒரு விஷயம் போட்டணும் அந்த மாதிரி. அடுத்து பார்த்தோம்னா என்ன பண்றோம்? ஐஎன்எம் முடிச்சிட்டோமா? ஐஎன்எம் முடிச்சுட்டு என்ன பண்றோம்? ஹிஸ்டரி படிக்கணுமா? ஹிஸ்டரி படிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்றோம்? ஐஎன்எம் வந்து ஒரு ஹிஸ்டரியில இருந்தா பாலிட்டி ரிவிஷன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ், ஜாகிரபி எக்கனாமிக்ஸ், அப்ப ஐஎன்எம் ஃபுல் ரிவிஷன். இந்த மாதிரி மாத்தி ரிவைஸ் படிக்கணும். ஏன்னா ஏற்கனவே படிச்சுட்டு தான் நான் டீப்பா நான் போல. சரி, குரூப் 2க்காக வந்து பாத்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் ஒரு எவ்வளோ ஒரு 3 months தான் படிச்சேன் நானு. ஆனா அதுக்கு முன்னாடி நோட்ஸ்ல எடுத்து வச்சிருக்கேன் நானு. பட் வந்து படிச்சதை பார்த்தோன்னா 3 months தான் படிச்சேன். அது பாத்தீங்கன்னா 135 மார்க் தான் என்னால் ஸ்கோர் பண்ண முடிஞ்சது குரூப் 2ல. சரி, ஓகே. இந்த குரூப் 4 கொஸ்டின்ஸ் வந்து நான் பார்க்கும்போதுதான் எனக்கு வந்து செம்ம ஷாக்கு. இந்த மாதிரி இந்த குரூப் 2க்கு நான் படிச்சது அவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிருந்துச்சு குரூப் 4ல. ஓகேங்களா? ஸோ வந்து நான் அதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுதான் இப்போ படிச்சுட்டு இருக்கேன். உங்களுக்கு வீடியோஸும் போடுறோம் இல்லையா? அதெல்லாம் அதை பேஸ் பண்ணி தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து இங்கிலீஷ் மீடியம் தான் படிச்சுட்டு இருக்கேன். அதனால வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பிளான் பண்ணிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ என்ன மாதிரி இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் அந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி எனக்கு தெரியல. நான் நிறைய டாபிக் நான் சர்ச் பண்ணும்போது எல்லாம் தமிழ்ல மட்டும் தான் வருது. நான் வந்து அவங்க கிட்ட கெஞ்சிக்கிட்டே இருப்பேன், கொஞ்சம் அதை பார்த்து இந்த டாபிக் பத்தி போடுங்களான்னு சொல்லிட்டு. பட் யாருமே அது வந்து ஒரு கண்டுக்கிறதே இல்லை. ஈவன் வந்து இது போடுறாங்க அப்படின்னா கூட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இந்த பேட்ச் போடுவாங்க இல்லையா? பேட்ச் போடும்போது கூட பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பைலிங்குவல் தான் போடுவாங்க. பட் உள்ள போய் பார்த்தா அந்த கொஸ்டின் அவங்க பிடிஎஃப் அந்த மாதிரி மட்டும் இங்கிலீஷ்ல கொடுத்துட்டு இன்னைக்கு ஒன்லைன் அந்த மாதிரி கொடுப்பாங்க. பட் வந்து எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் அந்த மாதிரி இல்ல கிளாஸ் போடுறது அந்த மாதிரி எல்லாமே பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தமிழ்ல மட்டும் தான் இருக்கும். அது கொஞ்சம் ஒரு டிசப்பாயின்மெண்டா இருக்கு. ஸோ அதனால நான் என்ன பண்ணேன், ஏன் நம்ம அந்த அளவுக்கு நம்ம போகணும், நாமளே எடுத்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற டாபிக், அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி எல்லா டாபிக்ஸுமே நான் வந்து ரெஃபர் பண்ணி அதே மாதிரி தான் வந்து எல்லா டாபிக்ஸுமே வந்து எழுதி வச்சுட்டேன். நான் இந்த டாபிக்ஸ் படிச்சா போதும் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம், இது படிச்சா கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி எல்லா டாபிக்ஸ் நான் எடுத்து வச்சுட்டேன். அதாவது சயின்ஸ் முதற்கொண்டு எல்லாமே எழுதி வச்சுட்டேன். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 203 டாபிக்ஸ் வந்து வருது. ஒரு சிங்கிள் இது கூட மிஸ் பண்ணாம எழுதி வச்சிருக்கேன். ஸோ அதனால 203 டாபிக்ஸ் வந்து வரும். ஸோ அப்புறம் மேக்ஸ்ல வந்து என்னென்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வச்சிருக்கேன். மேக்ஸ் எப்பவுமே டெய்லி 1 hour எப்பவுமே ப்ராக்டிஸ் வந்து இருந்துட்டு தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். எந்த சிலபஸ்மே எனக்கு செட் ஆகல. அது வந்து எனக்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்குற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஓகேங்களா? அது பார்த்தோன்னே அவங்க சொல்லுவாங்க என்ன என் கூட வரணும்னு அவசியம் இல்லை சொன்னாலுமே இருந்தாலுமே அது ஏதோ ஒரு ப்ரெஷர் வந்து கொடுக்குது. இது வந்து அப்படி கிடையாது. அந்த ஸ்கெடியூல பார்த்தாலே என்ன தோணும்னா இது 1 weekல நம்ம முடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி நம்ம என் மைண்டே ஒரு மாதிரி சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சு. அது எனக்கு ரொம்ப ப்ரெஷர் கொடுத்துச்சு. என்னால் படிக்கவே முடியல. அதனால என்ன பண்ண, எல்லா இது தூக்கி போட்டு நம்மளுக்கு தேவையான டாபிக் முடிக்கணும், படிக்கிறோம் ரிவைஸ் பண்ணணும், இதுதான் நம்மளுக்கு முக்கியம்.
அதனால அது நாமளே இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நான் 10th நியூ இயல் 1 இது வந்து நான் முடிச்சிருக்கேன் அப்படின்னா உடனே நான் மொபைல்ல வந்து போட்டு பார்ப்பேன். 10th நியூ இயல் 1 அப்படியே வந்து ரிவிஷன் போட்டீங்கன்னா இந்த மின்னல் வேக அப்படின்னு சொல்லிட்டு சம்திங் ஒரு சேனல் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா பாட்டா வந்து கொடுக்குறாங்க. இயல் 1லயே 3 பாட்டு அந்த மாதிரி ஆன்லைன்ல எக்ஸாம் வந்து எழுதுற மாதிரி அதுல நம்ம இது பண்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி என்னோட போய் ரிவைஸ் பண்ணிடுவேன் ஒரு டைம். இந்த இயல் முடிச்சோடனே போய் பண்ணிடுவேன். அதே மாதிரி இந்த இயல் 2 முடிச்சிட்டேனா இயல் 2 முடிச்சோடனே போய் பண்ணிடுவேன். இயல் 3 முடிச்சோடனே பண்ணிட்டு அடுத்து வந்து 3 இயலுக்கா போடுவாங்க இல்லையா, அந்த 3ஐயும் வந்து முடிச்சிடுவேன். அந்த மாதிரி நான் முடிச்சிட்டேன். ஓகேங்களா. ஸோ தரவா முடிச்சிட்டேன். இதுல இருந்து எப்படி கொஸ்டின் கேட்டாலும் என்னால வந்து பண்ண முடியும்ன்ற அளவுக்கு நான் தரவா முடிச்சிட்டேன். நான் டைமிங்லாம் எடுக்கல. ஓகேங்களா. ஸோ அந்த அளவுக்கு வந்து நான் முடிச்சிட்டேன். அதே மாதிரி இது ஜிஎஸ்ல அதே மாதிரி தான் முடிச்சுட்டு வரேன். இந்த நேஷனல் சிம்பிள்ஸ் இதெல்லாம் முடிச்சுட்டு வரேன். முடிச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன்னா இந்த ஓவரால் பாலிட்டி கொஸ்டின் இருக்கு இல்லையா, அதை எடுத்து கண்டிப்பா நான் பார்ப்பேன். இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, அதுக்கப்புறம் இந்த லோக்கல் பாடிஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேட் கவர்மெண்ட், யூனியன் கவர்மெண்ட், இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா தனித்தனியாவே வந்து இப்போ இது ஆன்லைன் எக்ஸாம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா எல்லாமே குரூப் 2 அண்ட் யூபிஎஸ்சி அந்த மாதிரி தரத்துல தான் வந்து கொஸ்டினே வரும். ஏன்னா இங்கிலீஷ் மீடியம்ன்றதுனால அவ்வளவா வந்து கிடைக்க மாட்டேது எனக்கு. ஸோ ஏன் சரி ஓகே நம்ம கஷ்டமா இங்க நம்ம கஷ்டமா நம்ம போடும்போது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஈஸியா வரும் இல்லையா, எக்ஸாம்ல ஈஸியா வரும் இல்லையா, அப்ப அதுவும் நல்லதுதான் அப்படிதான் நினைச்சு நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வந்து சோஃபார் இதுல இருக்க எல்லா டாபிக்ஸுமே நான் ஒரு டைம் வந்து நல்லா முடிச்சிருக்கேன் நான். அதாவது குரூப் 2க்காக நான் எல்லாமே முடிச்சிருக்கேன் நான், ஒரு டாபிக் விடாம. ஸோ ஒரு 3 months தான். ஸோ 3 monthsல எவ்வளவு முடிக்க முடியும், அந்த அளவுக்கு ஃபுல்லா டீப்பா போய் முடிக்க முடியாது இல்லையா. பட் எல்லாமே டச் பண்ணியாச்சு. இதுதான் முக்கியம், இதுதான் தேவை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு கிளியர் கட் ஐடியா வந்துருக்கு. அந்த மாதிரி ஒரு கிளியர் கட் ஐடியா வந்துருச்சு. ஸோ அதனால டக்குன்னு என்ன பண்ணிட்டேன்னா எல்லா இதுவும் எடுத்து போட்டு நம்ம ஏன் அவ்வளவு ப்ரெஷர் பண்ணிக்கணும், ப்ரெஷர் இல்லாம படிப்போமே. அவங்க திடீர்னு இப்ப இந்த ஸ்கெடியூல் போடுவாங்க, அந்த ஸ்கெடியூல்குள்ள இந்த டாபிக் இன்னைக்கு வந்து இல்ல இது டெஸ்ட் எழுதணும், அது பண்ணணும், அது எழுதணும்னா அப்படி இப்படி இதுங்களும் இதுல கொஞ்சம் பேர் வேற என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா காலைல 5 மணிக்கு எழுதணும்னா வேஸ்ட் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்களா. அது எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஒரு இது இன்னும் மன உளைச்சல் கொடுத்துச்சு. ஏன்னா லைஃப்ல இது வரைக்கும் நான் காலைல எழுந்து படிச்சதே கிடையாது. நான் எழுந்து ட்ரை பண்ணி நான் தூங்கிட்டு தான் இருப்பேன். எல்லாருக்குமே அது வந்து செட் ஆகாது. சில பேர் வந்து கில்ட்டியா ஃபீல் பண்ணுவீங்க, காலைல எழுந்து படிக்கலையே, ஐயோ நம்ம அவ்வளவுதானா, மத்தவங்களாம் படிச்சுட்டு இருப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் ஆகும். பட் அந்த ஃபீலிங் உங்களுக்கு கண்டிப்பா தேவையே கிடையாது. அதாவது பாத்தீங்கன்னா படிக்கிறவங்க வந்து 2 வகையா பிரிக்கலாம். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா மார்னிங் இயர்லி பேர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க பேரே வந்து இயர்லி பேர்ட் தான் சொல்லுவாங்க. காலைல அப்படியே ஃப்ரெஷ்ஷா அவங்களுக்கு அது ஒரு அந்த அளவுக்கு இது இருக்காது. இன்னொருத்தவங்க பாத்தீங்கன்னா நைட் அவுல் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் யாருன்னு பார்த்தோன்னா அந்த நைட் அவுல், ராத்திரி எவ்வளவு நேரம்னாலும் படிப்பேன். படிச்சுட்டு எனக்கு அது மறந்துருமா அப்படின்னா எனக்கு அப்படிலாம் கிடையாதுங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அந்த செட்டு மைண்ட் செட் வந்து வேற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. இந்த சயின்டிபிக் இது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நைட் வந்து படிக்கிறவங்களால இது பண்ண முடியாது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அப்படின்னு பார்த்தா யாராலுமே வந்து பாஸ்லாம் பண்ண முடியாது. ஓகேங்களா. அதனால வந்து ஒரு கில்ட்டி ஃபீலிங் முதல்ல தூக்கி போடுங்க ஃபர்ஸ்ட். காலையில எழுந்துச்சு நம்ம படிக்கலையே நம்ம அவ்வளவுதானோ. ஏன்னா நான் அது ரொம்ப நாளும் மூழ்கி கிடந்து அதுல இருந்து நான் வெளியே வந்திருக்கேன் இப்பதான். அதுக்காக தான் நான் சொல்றேன். ஓகேங்களா. ஸோ வந்து ஒவ்வொருத்தவங்க மனநிலைக்கு ஏற்ற மாதிரி. ஓகேங்களா. ஸோ நீங்க உடனே வந்து இந்த ஸ்டேட் முதலிடம் 2ஆம் இடம் சொல்லிட்டு போய் அட்வைஸ் எல்லாம் நிறைய பண்ணியிருப்பாங்க. நீங்க அதை எடுத்து பார்த்துட்டு அதையும் போட்டு குழப்பிக்க வேணாம். ஓகேங்களா. அவங்களோட மைண்ட் செட் அவங்களோட இது வேற மாதிரி இருக்கும், அவங்களோட சுச்சுவேஷன் வேற மாதிரி இருக்கும். நம்ம வந்து ஸ்கூல்ல படிக்கல, ஸ்கூல் காலேஜஸ்ல வந்து படிக்கல. ஓகேங்களா. நம்மளுக்கு வந்து எதை பத்தி கவலைப்படாம ஜஸ்ட் நம்ம போய் படிக்கிற வேலை தான் அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சுச்சுவேஷன். இப்போ ஒரு சில பேருக்கு ஏன்னா அவங்க அப்பா அம்மா சப்போர்ட் இருக்கும், உடனே வந்து ஏதோ ஒரு இதுல போய் அவங்க ஃபுல் வேலை படிக்கிறது தான், எந்த வேலையுமே கிடையாது. திங்கிறது தூங்குறது படிக்கிறது அவங்களுக்கு ஈஸியா வந்து அது முடிஞ்சு போயிடும். பட் வந்து மத்தவங்களுக்கு வந்து அப்படி கிடையாது. எவ்வளவோ நம்ம வீடியோ பாக்குறோம், எவ்வளவு சுச்சுவேஷன். வேலை செஞ்சுக்கிட்டு படிக்கிறவங்க, ஹவுஸ் ஒய்ஃபா வந்து படிக்கிறவங்க, ரூம் எடுத்து படிச்சாலுமே வந்து பாத்தீங்கன்னா வேலைக்கு போயிட்டு அந்த வீட்டையும் பாத்துக்கிட்டு அந்த ரூமுக்கும் தனியா அந்த மாதிரி வீட்டுல அவ்வளவு சுச்சுவேஷன். அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஏதோ சுச்சுவேஷன் இருந்தாதான் படிக்கிறாங்க. ஓகேங்களா. மூட்டை தூக்கி படிக்கிறவங்க, ஆட்டோ ஓட்டி படிக்கிறவங்க. ஓகேங்களா. அதனால அது கம்பேர் பண்ணாதீங்க ஃபர்ஸ்ட். ஓகேங்களா. ஸோ நீங்க இதுதான் படிக்கணும்னு கன்ஃபார்ம் பண்ணி நான் லிஸ்ட் போட்ட மாதிரி நீங்களும் லிஸ்ட் போட்டு வச்சுக்கோங்க. அது வேற யாராவது கொடுக்குற சிலபஸ் ஏதோ ஒண்ணு ஓகே லிஸ்ட் போட்டு வச்சு அதை முடிங்க அவ்வளவுதான். அது முடிங்க அவ்வளவுதான். எக்ஸாம்பிளா அது முடிங்க. அடுத்தவங்க இவ்வளவு முடிக்கிறாங்களா பாக்காதீங்க. ஏன்னா அந்த மாதிரி நான் பார்த்துதான் எனக்கு 1 வருஷம் நான் வேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா. ஸோ வந்து பயம், ஏன்னா இவ்வளவு காம்படிஷன் இருக்கேன், அதுல வந்து நம்ம என்னத்த நம்ம பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இது அப்புறமேட்டு அந்த பயத்தை தூக்கிப்பட்டு பண்ணிதான் பார்ப்போம், போய் தான் பார்ப்போம் என்னதான் அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து ஒரு இதுக்கு வந்தேன். ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ அதுல ஃபர்ஸ்ட் நான் பண்ணது இதுதான். எனக்கு எப்பவுமே வந்து யாராவது ஸ்கெடியூல் போட்டு கொடுத்தாங்கன்னா அது என்ன ஃபாலோ பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நிறைய பேருக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? அதாவது பார்த்தோன்னா அடுத்தவங்க சொல்றத வச்சு செய்யறது அப்படின்றது நல்ல விஷயம் தான், தப்பு நான் சொல்லலை. பட் எல்லாருக்குமே அது வந்து செட் ஆகாது. எனக்கு வந்து கண்டிப்பா அது செட் ஆகல. ஸோ அதனால எனக்குன்னு ஒரு இது எனக்கு டைமிங்லாம் வச்சு படிச்சா சுத்தமா எனக்கு ஒரு ப்ரெஷர் தான் வந்து ஏறுமே தவிர என்னால் இது பண்ண முடியாது. ஸோ அதனால எல்லாம் தூக்கி போட்டு சிலபஸா இருந்ததுன்னு எல்லாம் தூக்கி போட்டு சரி சிலபஸ்ன்ற பாருங்க அந்த ஸ்கெடியூல் அதெல்லாம் தூக்கி போட்டு நானா ஒரு லிஸ்ட்டை போட்டு இந்த லெசன் நீ முடியும் அவ்வளவுதான். அப்படியே ரிவிஷனுக்கும் ஸ்கெடியூல் இருக்கா, ரிவிஷன் முடி, டெஸ்ட் போடு, ஆன்லைன்ல டெஸ்ட் இருக்கா, டெஸ்ட் போட்டுனே வா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கண்டிப்பா முடிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அதனால வந்து நான் இப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் என்ன பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நிறைய பேர் இந்த இங்கிலீஷ் இது படிக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா கம்மியான ஒரு மைனாரிட்டி கேட்டகரி தான். ஸோ அதனால பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு புதுசா வந்திருக்கணும் அப்படிங்களா, அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு ஐடியா இருக்காது எதை படிக்கலாம். இப்போ நான் 6th இந்த லெசன் அண்டர்ஸ்டாண்டிங் டைவர்சிட்டி எடுக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல எது படிக்கலாம் எது படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்காது. அதனால தான் நான் வந்து என்ன பண்ணலாம்னு நினைக்கிறேன்னா, சரி தமிழுக்கு நிறைய பேர் இருக்காங்க, ஸோ இங்கிலீஷ்க்கு நாம வந்து பண்ணலாமே அப்படின்னு ஜிஎஸ்க்கு மெயினா. தமிழுக்கு நிறைய நான் போட்டுட்டு தான் வந்துட்டு இருக்கேன். கொஸ்டின்ஸும் ஒரு பக்கம் 100 கொஸ்டின் சீரீஸ் ஒன்று போயிட்டு இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா 6th இருந்து 10th வரைக்கும் பழைய புக் முடிச்சிருக்கேன். 6th இருந்து 8th வரைக்கும் நியூ புக் முடிச்சு போட்டேன். எது முக்கியம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ 11th ஓல்டு புக் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதுல இருந்து எது படிக்கலாம் செலக்டடா எது தேவை அது மட்டும் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா போட்டுட்டு வந்துட்டு இருக்கேன். ஸோ ஜிஎஸ்ல பாத்தீங்கன்னா யாரும் அந்த அளவுக்கு இது பண்ணல. ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் வந்து கம்மி தான் இல்லையா? ஸோ அந்த அளவுக்கு போல. சரி ஓகே, என்ன மாதிரி தேடிட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருப்பாங்களே, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும். சரி இப்போ நான் அண்டர்ஸ்டாண்டிங் டைவர்சிட்டி இருக்கணும், இதுல என்ன படிக்கணும், எல்லாமே லைன் பை லைன் படிக்கணுமா, இல்லை என்ன முக்கியமான இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் தடுமாற்றம் வரும் இல்லையா, அவங்களுக்கு ஒரு கைடன்ஸ்மா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா, நான் இப்படி ஒவ்வொரு டாப்பிக்கை முடிக்கிறத நான் படிக்கிறத அப்படியே நான் ஒன்றும் பண்ண போறது கிடையாது, ரெக்கார்ட் பண்ணி நான் அப்படியே வந்து பண்ண போறேன். ஸோ வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்கன்னா அவங்க வந்து பார்க்கலாம். நான் வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் என்னென்ன கொஸ்டின்லாம் அதுல இருந்து கேட்டுருக்காங்க முதற்கொண்டு எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ நான் வந்து ஓரளவுக்கு நான் ரெஃபர் பண்ணியிருக்கேன். நான் ஸோ கொஸ்டின் பேப்பர்லாம் ப்ரீவியஸ் கொஸ்டின் நிறைய ரெஃபர் பண்ணிக்கிறதுனால எனக்கு நல்லாவே தெரியும். ஓகேங்களா? ஸோ வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 95% பார்த்தீங்கன்னா என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றத வந்து நான் நிறைய பண்ணியிருக்கேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் நிறைய சீரீஸ் போட்டிருக்கேன். பாலிட்டி ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து ஃபுல்லா, அதே மாதிரி எக்கனாமிக்ஸ் கொஞ்சம் போட்டிருப்பேன், ஜாகிரபி ப்ரீவியஸ் கொஸ்டின் நிறைய போட்டிருப்பேன். அதனால நல்லாவே தெரியும். ஸோ அந்த கொஸ்டின்ஸ் இந்த லெசன் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுல பாத்தீங்கன்னா நிறைய அந்த ப்ரூஃப் ஒரு கொஸ்டின் பேப்பரோட இது எல்லாமே போட்டிருப்பேன் எங்க எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால எந்த அளவுக்கு தேடிட்டு வந்தீங்களா? ஸோ தேடிக்கும் போது நம்மளுக்கு நிறைய நம்ம பார்த்துருப்போம். ஸோ ஓரளவுக்கு எந்த லெசன்ல எவ்வளவு முக்கியமான பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேதர் பண்ணியிருப்போம் இல்லையா? ஸோ அதனால நம்ம ஒவ்வொரு லெசனா போஸ்ட் பண்ணலாம் ஜிஎஸ்ல. ஸோ ஐ டோன்ட் கேர் அபவுட் வியூஸ். எனக்கு வந்து வியூஸோ அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஸோ வந்து நம்ம அதை தேடும் போது நான் ஒரு யோசனை, ஓகே நம்மள மாதிரி தானே நிறைய பேர் தேடிட்டு இருப்பாங்க, என்ன படிக்கிறதுன்னு தெரியும், லெசன் தெரியும், பட் லெசனுக்குள்ள என்ன போய் படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும் இல்லையா? அதனால என்ன பண்ண ஆரம்பிச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் கொஸ்டின் பேப்பர் சரியா கிடைக்கிறதே இல்லையா? அதனால என்ன பண்ண தமிழே, அதாவது வந்து நம்மளுக்கு நம்ம வந்து நம்மளோட தாய்மொழி தமிழ் தானே. ஸோ அதனால இங்கிலீஷ்ல இருந்தாலுமே தமிழ்ல ஓரளவுக்கு புரியும் இல்லையா, அதை வந்து வச்சு அதை டெஸ்ட் போட ஆரம்பிச்சிட்டேன். பட் ஒரு சில இந்த வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் குழப்பம். இந்த பிசிக்ஸ்ல இந்த மாதிரிலாம் குழப்பம். இந்த மின்னூட்டமுக்கும் மின்னோட்டமுக்கும் என்ன வித்தியாசம், அந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் குழப்பம். ஓகேங்களா? ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா சரி ஓகே, இருந்தாலும் அதை வச்சு நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன், அடாப்ட் பண்ணிக்கிட்டேன். அந்த தமிழ் இங்கிலீஷ்ல இருந்து தமிழ், ஏன்னா தமிழ் நம்ம வந்து தாய்மொழி தமிழ், ஏன் நம்ம அடாப்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லி அதுக்கும் ஒரு மாதிரி அடாப்ட் பண்ணிட்டு எக்ஸாம்லாம் போட்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டேனுங்க. சரி ஓகே, என்ன மாதிரி ஆனா கஷ்டப்பட்டு ஏன் சில பேர் படிக்கிறவங்க சில பேருக்கு ஏன் கஷ்டப்படணும், அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இது வந்து நான் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து கொஞ்சம் நான் வளவலந்து பேசியிருக்கேன். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கேளுங்க. கேட்டுட்டு ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்ல வேண்டியது தான். அந்த ஒவ்வொரு டாபிக்கும் பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க இல்லைங்களா? ஸோ இதில் ஒவ்வொன்றும் நான் வந்து உங்களுக்கு அப்படியே எக்ஸ்பிளேஷன் கொடுத்துட்டே இருப்பேன். சிக்ஸ்த்ல வந்து இது மட்டும் படிச்சாலே போதும், அவ்வளோதான். இந்த சிக்ஸ்த்னா இவ்வளோதான். இதுல இருந்து தான் வந்து கொஸ்டின்ஸே கேட்பாங்க, சிலபஸ் வைஸ் தான். நிறைய அனலைஸ் பண்ணி நிறைய சேனல்ஸ் போட்டிருப்பாங்களே என்னென்ன லெசன் சொல்லிட்டு, ஸோ அதெல்லாமே கேதர் பண்ணி இதுல இருந்து அதே மாதிரி ப்ரீவியஸ் கொஸ்டின் வச்சுனாலே கேட்டுருக்காங்களா, அந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து பார்த்து நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னா எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். ஓகேங்களா? ஸோ சிக்ஸ்த்னா டேர்ம் 1ல இது ரெண்டு பாத்தீங்கன்னா டேர்ம் 1ல வரும், இது பாத்தீங்கன்னா டேர்ம் 2ல வரும். ஓகேங்களா? இது வந்து அந்த மாதிரி எதுவுமே விடலை, எல்லாமே படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ண போறோம். எல்லாமே படிக்கணுமான்னு பயப்பட தேவை கிடையாது. அதுல பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம படிக்க போறோம்.
கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூ அதான் படிக்க போறோம். ஸோ அதுதான். ஸோ இப்போ செவன்த்னா அந்த செவன்த்ல எது அந்த மாதிரி பாருங்க கம்மியாக தான் இருக்கும். 3 டேர்ம்ஸ்ல சேர்த்து நம்ம படிக்க வேண்டியது தான். 1 2 3 4 5 6 அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா எயித்து வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான் ஒரு 5 டாபிக். 9th அதே மாதிரி தான். ஸோ அதுவும் இன்னொரு விஷயம் என்னன்னா இங்க நம்ம படிக்க இங்க அப்படியே அடுத்த கொஞ்சம் லைட்டா பல இன்ஃபர்மேஷன் ஒரு 2 3 4 இன்ஃபர்மேஷன் ஆட் ஆயிட்டு வரும். அதாவது அதே தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ 8th பாத்தீங்கன்னா ஹியூமன் ரைட்ஸ் இது இங்கேயும் பாருங்க 9th ஹியூமன் ரைட்ஸ் இருக்கும். இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு 2 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிப்பாங்க அவ்வளவுதான். இங்க பாருங்க லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் இருக்கா, இங்க பாருங்க 6th லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் லோக்கல் பாடிஸ் இருக்கும். ஸோ இதுல கொஞ்சம் அப்டேட்டட் வெர்ஷனா இருக்கும். பட் திருப்பி அரைச்சிருப்பாங்க. அதனால நான் ரொம்ப கஷ்டப்பட கிடையாது. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஈஸியா நம்ம முடிச்சிடலாம். ஓகேங்களா? நான் சொல்லப்போனா குவாலிட்டி வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 95% வந்து நான் பக்காவா முடிச்சு வச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ வந்து 1 monthலயே முடிச்சுட்டேன் பக்காவா, ஏன்னா தரம் இல்லாம பக்காவா. நம்ம எக்ஸ்ட்ராவா நான் விட்டு வச்சிருக்கிறது பாத்தீங்கன்னா அந்த லோகாயுதா அதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதுதான் அது அந்த மாதிரி கொஞ்சம் அந்த புக்ல இல்லாத டாபிக் தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து அங்கிருந்து தொங்கிட்டு இருக்கு. அதே நம்ம முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ வந்து இதுதான். ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஆறுதலான விஷயமா இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு இது அந்த அளவுக்கு ஒரு இது கிடைக்கல. ஸோ வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு கொடுக்கலாம். ஸோ குரூப் ஃபோர் லெவல்ல தான் நான் கொடுக்க போறேன். ஓகேங்களா? ஸோ வந்து அதுக்கு படிக்கணும்னு நினைக்கிறீங்க பார்த்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ நான் ஒவ்வொரு டாப்பிக்கை முடிக்க இல்ல சின்னதாக இருந்துச்சுன்னா 2 டாப்பிக்கை கூட போடுவேன் சேர்த்து. அதை அப்படியே ரெஃபர் பண்ணிட்டே வாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. இதுக்காக தான் நான் இந்த வீடியோ போட்டேன். மற்றபடி தமிழுக்கு வந்து போயிட்டு தான் இருக்கு. ஸோ நான் போன வீடியோ நான் போட்டுட்டேன் தமிழ்ல 11th and 12th ஓல்டு தமிழ்ல பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். எது படிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷனா இருப்பீங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். போட்டு அதே மாதிரி பாத்தீங்கன்னா எது படிக்கணும்னு சொல்லியிருக்கேன். அது ஒவ்வொன்றா எக்ஸ்பிளேஷன் வீடியோ வந்துட்டே இருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ ஒரு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ. வேற எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுச்சுன்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவை மீட் பண்றேன். பை.